அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போடியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். இன்னொரு உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் முறுகல் நிலை தொடர்பாக பார்ப்போம். இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஜெனீவாவில் நிற்பதாகவும், அந்த ஜெனீவா பேச்சுவார்த்தையில் அச்சுறுத்தலுக்கு தலைவணங்கும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயாரில்லை என்றதை வெளிவார அமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை தொடர்பாக என்ன நிலைப்பாடு என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான். இந்த இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை தொடர்பாக முதலில் ஈரானிய வெளிவார அமைச்சர் இந்த ஜெனீவாவில் இப்போது நடைபெற போகின்ற இந்த இரண்டாவது சுற்று பேச்சுகளுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் அணு சக்தி பிரிவின் தலைவர் குரோசி அவர்களை சந்தித்திருந்தார். அரக்ஷிக்கும் குரோசிக்கும் அவர்களுக்கு இடையிலான சந்திப்பு இந்த ஈரான் அணுசக்தி தொடர்பான அணுசக்தி திட்டம் தொடர்பான சந்திப்பாக இருந்தது. அதில் ஈரான் தாங்கள் முற்று முழுதாக அணுசக்தியை கைவிடுவதற்கு தயாரில்லை என்று சொல்லியும், ஆனால் ஒரு தற்போதைய இந்த அரசு, அதாவது அமெரிக்கா இந்த அழுத்தங்களை குறைத்தால், அதாவது தடைகளை நீக்கி தற்போதைய படைத்துறை முற்றுகையை விலக்கினால் தாங்கள் அமெரிக்காவுடன், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து அவர்களுடைய கண்காணிப்புகளுக்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போது அவர்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், அமெரிக்கா கூறுவது, அதாவது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுக்களை தாங்கள் ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். பெர்னார்ட் குஷ்னர் அவர்களும் ஸ்டீவ் விட்காஃப் அவர்களும் ஜெனீவாவுக்கு வந்திருக்கிறார்கள். ஈரானிய அதிகாரிகளும் ஜெனீவாவுக்கு சென்றிருக்கிறார்கள் இது தொடர்பான பேச்சுக்களை நடத்துவதற்கு. அதே சமயம் அமெரிக்கா தனது படைத்துறையில் கிட்டத்தட்ட 37% படைத்துறையை, அமெரிக்கா இராணுவத்தின் அமெரிக்க படையினர் 37% படையினரை இந்த ஹார்மூஸ் வளைகுடா நோக்கி நகர்த்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட, அதாவது இப்ப ஜெராட் ஃபோர்ட், USS ஜெராட் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பலையும் சேர்த்தால் 3 விமானம் தாங்கி கப்பல்கள், இந்த கப்பல் மத்திய தரை கடலில் நிற்க போகின்றது. 3 விமானம் தாங்கி கப்பல்களை நகர்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு இராணுவ அழுத்தத்தை வைத்துக் கொண்டு இந்த பேச்சுக்களின் போது பேச்சுக்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா முற்படுவது போலதான் தெரிகின்றது. இது இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை என்று சொல்லும் பொழுது ஈரான் என்ன வழங்க தயாராக இருக்கிறது என்று கூற முடியுமா? இப்ப இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறியது என்னவென்று சொன்னால், அதாவது ஈரான் முற்று முழுதாக அணு ஆயுதத்தை கைவிட வேண்டும், முதலாவது நிபந்தனை அணுசக்தி திட்டத்தை. இரண்டாவதாக ஈரான் அணுசக்தி திட்டங்கள் அனைத்தும் டிஸ்மேண்டில் பண்ணப்படுவதை, அதாவது அதை அழிப்பதையும் அந்த உபகரணங்களை அங்கிருந்து அகற்றுவதையும் தாங்கள் மேற்பார்வையிட வேண்டும் என்று சொல்லியும், இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்பான பேச்சுக்கள் இப்போதுதான் அடிபடுகின்றன. அதுவும் அதாவது கடந்த ஆண்டு இடம்பெற்ற 12 நாள் போருக்கு பிற்பாடுதான் அது தொடர்பாக இப்போது பல தரப்பும் பேசுகின்றது. அமெரிக்கா அதை பேசியிருந்தது முதலாவது சுற்று பேச்சின் போது. ஈரான் அதற்கு தாங்கள் அந்த பேச்சுக்கு இடமில்லை என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பிற்பாடு இப்போது பெஞ்சமின் நெத்தனியாவு கூறுகிறார், அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்க முடியாது என்று. இப்ப ஈரான் கூறுகிறது என்னென்று சொன்னால், அதை கொடுப்பதற்கு என்ன உத்தரவாதம் உங்களுக்கு? இப்ப லெபனானில் போர் நிறுத்தம் என்றீர்கள், காசாவில் போர் நிறுத்தம் என்றீர்கள், எல்லாவற்றையும் களைந்து விட்டு போர் நிறுத்தத்திலும் நீங்கள் குண்டுகளை வீசுவீர்கள். இப்ப ஏவுகணைகளை எங்களிடமிருந்து இல்லாத செய்து விட்டால் நீங்கள் எந்த நேரம் எங்கள் மீது குண்டுகளை வீசிவிட்டு போவதற்கு ஆகத்தான் இதனை கேட்கிறீர்கள். இப்போது ஏவுகணை இருப்பதால் தான் உங்களால் குண்டுகளை வீச முடியவில்லை. லெபனானை போலவோ, சிரியாவை போலவோ, காசாவை போலவோ உங்களால் குண்டுகளை வீச முடியவில்லை என்று ஈரான் அதிகாரி ஒருவர் அண்மையில் இந்த மேற்குலக ஊடகம் ஒன்றுக்கு கூறும் போது அவர் தெளிவாக கூறியிருந்தார். இப்ப நீங்கள் உங்களால் குண்டு வீச முடியவில்லை என்பதற்காக இதை அகற்றுவதற்கு நீங்கள் முற்பட்டு நிற்கிறீர்கள். அந்த பேச்சுக்கே
இடமில்லை என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். அணு ஆயுதம் தொடர்பாக கதைக்கலாம். அதுவும் நீங்கள் தடைகளை அகற்றினால் நாங்களும் உங்கள் கோரிக்கைகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்ன காரணத்துக்காக இஸ்ரேல் இங்கே தலையிடுகின்றது? இதை எப்படி அமெரிக்கா அனுமதிக்கிறது? ஆனால் ஏனையவர்கள் இதை எப்படி அனுமதிப்பார்கள்? உண்மைதான். இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் இதில் மிக மும்முரமாக நிற்பது என்று சொன்னால், கடந்த ஆண்டு இடம்பெற்ற 12 நாள் போரில் கிட்டத்தட்ட ஈரான் 500 தொடக்கம் 600 ஏவுகணைகளைத்தான் பயன்படுத்தி இருந்தது. அந்த ஏவுகணைகளுடனேயே அந்த ஏவுகணைகளை சமாளிப்பதிலேயே இஸ்ரேலினதும் அமெரிக்காவினதும் அந்த வளைகுடா நாடுகளில் இருந்த இன்டர்செப்டர் மிசைல் முற்றாக தீர்ந்து போய்விட்டது. ஆனால் இந்த தடவை அவர்கள் 2000-3000 என்று பயன்படுத்தினால் என்ன நிலைமை என்றது மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயம். இப்ப 3வது விமானம் தாங்கி கப்பலும் அங்கு போகுது என்னும் போது அயத்துல்லா ஹமானி அவர் கூறியிருந்தார், விமானம் தாங்கி கப்பல்கள் மிகவும் பயங்கரமான ஆயுதங்கள் தான், அது வந்தால் பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் தங்களுக்கு தெரியும். ஆனால் அதே விமானம் தாங்கி கப்பலை கடலுக்கடியில் மூழ்கடிக்க செய்கின்ற பயங்கரமான ஆயுதங்களும் உலகில் இருக்கின்றன என்ற துணியில் தான் அவர் பேசியிருந்தார். இந்த நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இந்த 20ஆம் தேதி தான் இந்த அமெரிக்காவின் USS ஜெரால்ட் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பல் மத்திய தரை கடல சென்றடையும். அது ஈரானை தாக்குகிற எல்லைக்குள் அதுவும் வந்துவிடும். இப்ப ஜோர்டானில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜோர்டான்ல கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட விமானங்களை 82 விமானங்களை அமெரிக்கா குவித்திருக்கின்றது. 30 F-35 ரக விமானம், 6 F-18 சூப்பர்சானிக் விமானம், 24 F-35 ரக விமானம், 10 F-10 ரக விமானம், A-10 ரக விமானம் போன்ற விமானங்களை எல்லாம் குவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அமெரிக்காவின் 37% படை இனர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 20ஆம் தேதி ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஈரானுடன் ஒரு கடல் ஒத்திகையையும் கடற்படை செய்ய போகிறது. அதாவது ரஷ்யாவின் கடற்படையும் சீனாவின் கடற்படையும் ஹார்மூஸ் ஜலசந்தி பகுதியில் தரிக்க போகின்றன. ஏற்கனவே ஒரு ரஷ்யா கப்பல் இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இந்தியாவுக்கு வந்திருப்பதாக இப்போது கூறப்படுகின்றது. இப்ப அமெரிக்காவும் கிட்டத்தட்ட 37% தனது ஆயுதங்களை அங்கு குவித்திருக்கின்ற நேரத்தில் இதொரு கிழக்குக்கும் மேற்குக்குமான கிழக்கின்றையும் மேற்கின்றையும் ஆயுத பலத்துக்கான ஒரு ஒத்திகை போராக மாறப்போகிறது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் ஈரானும் இந்த விடயத்தில் விட்டுக் கொடுக்காத ஒரு நிலையில் இருக்கின்றது. ஈரானுக்கு தெரியும், இதை விட்டுக் கொடுத்தால் அதற்கு பிறகு எதுவும் செய்ய முடியாது என்று. சீனாவுக்கும் தெரியும், இந்த நிலைமையில் இதை ஈரான் வீழ்ச்சி அடையுமாக இருந்தால் அது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் அடுத்த ஒரு பேரிழப்பாக இருக்கும். சிரியாவின் வீழ்ச்சியாக இருக்கலாம், அதன் பிற்பாடு ஹமாஸ் படையினர் பலவீனமாக இருக்கலாம், ஹிஸ்புல்லா கண்ட பலவீனமாக இருக்கலாம். ஆக தப்பி பிழைத்தது ஒன்று ஹூதிஸ் அமைப்பினர் தான். ஹூதிஸ் அமைப்பினருக்கும் மீது தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் பலமாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப இந்த ஈரான் இழப்பு முற்று முழுதாக அந்த பிராந்தியம் கைவிட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அது பொருளாதார ரீதியாக சீனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும், படைத்துறை ரீதியாக ரஷ்யாவுக்கும் ஒரு பின்னடைவாக இருக்கும். எனவேதான் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், இந்த களமுனை மேற்குக்கும் கிழக்குக்குமான ஒரு ஆயுத போட்டி, 3வது உலக போருக்கு முன்னர் தங்கள் ஆயுதங்களை பரீட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு களமாக இருக்கும் என்று. ஈரான் அணு ஆயுத திட்டத்தை கைவிடுவதற்கு தயாராக இருக்கிறார். ஈரான் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, தங்களிடம் அணு ஆயுதம் இல்லை, தாங்கள் அதை தயாரிக்க போவதும் இல்லை என்று எப்போதும் அவர்கள் அதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அணுசக்தி திட்டத்தை தங்கள் எரிபொருட்களுக்காக அல்லது மின்சார தேவைகளுக்காக அதனை அந்த திட்டத்தை தாங்கள் மேற்கொண்டு வருவதாக கூறியிருக்கிறார்கள். இப்போது பார்க்கின்றீங்கன்னு சொன்னால், இந்த முனிக் கான்ஃபரன்ஸுக்கு வந்த மார்கோ ரூபியோ அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் ஹங்கேரிக்கு போய் ஹங்கேரியுடன் ஒரு அணுசக்தி திட்டத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார். அங்கு அணுசக்தி உலைகளை அமைக்க போகிறார். அதே நேரம் கடந்த வாரம் நீங்கள் பார்க்கலாம், ஆர்மேனியாவுக்கு சென்றவர்கள் அங்கும் அமெரிக்காவும் ஆர்மேனியாவும் இணைந்து அணுசக்தி திட்டத்தை முன்னெடுக்க போவதாக கூறியிருக்கின்றார்கள். இப்ப அணுசக்தி திட்டம் என்றது பல நாடுகளில் உள்ளவை ஒன்றுதான்.
இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா கூட ஈரானில் அணு உலைகளை கட்டி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு காரணம் தேடுகிறார்கள். அதான் பிரச்சனை. என்னென்று சொன்னால் முதலில் அணுசக்தி கடந்த மாதம் என்ன சொன்னார்கள்? அணுசக்தி திட்டத்தை கைவிட வேண்டும். இப்ப என்ன சொல்லுகிறார்கள்? ஏவுகணை திட்டத்தை கைவிட வேண்டும். நாளைக்கு துப்பாக்கிகளையும் கைவிட வேண்டும் என்று சொல்ல அவர்கள் காரணத்தை தேடுவார்கள். இவர்கள் வளைய 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 அவர்கள் காரணங்களை அடுக்கி கொண்டுதான் போவார்கள். என்றால் உங்கள் முதுகு வளைந்திருக்கும் போது அவர்களால் ஏலமானதை அடுக்கி கொண்டு போகலாம். அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கு. எனவேதான் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், தாங்கள் எப்போதும் அணுசக்தி அணு ஆயுதத்தை தயாரிக்கும் நிலையில் இல்லை. இப்ப போன வாரம் ஆனால் நாங்கள் பேசியிருந்தோம், சவுதி அரேபியா அணுகுண்டுகளை வைத்திருப்பதாக ஈரான் தளபதி ஒருவர் கூறியதாக. இந்த வாரம் தகவல்கள் வந்திருக்கின்றது. அந்த தகவலை ஒட்டித்தான் என்னென்று சொன்னால், பாகிஸ்தானிடமிருந்து $10 மில்லியன் கொடுத்து சவுதி அரேபியா அணு ஆயுதத்தை வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதை மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஊடகம் ஒன்றுதான் அதை கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அண்மையில் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ஸ்ட்ராட்டஜிக் உடன்பாடு ஒன்று, அதாவது பாகிஸ்தான் பிரதமர் அங்கு ஷெபாஸ் ஷெரீப் அங்கு சென்ற போது சவுதி அரேபியாவின் F-15 ரக விமானம் அவருக்கு பாதுகாப்பு வழங்கி அவரை அழைத்து சென்றிருந்தது. அது மிக ஒரு செங்கம்பள வரவேற்பெல்லாம் கொடுத்திருந்தார்கள். இப்ப இந்த நிலையில் தான் இப்போது இரகசியமாக பாகிஸ்தான் தனது கடன் சுமையை குறைப்பதற்காக $10 மில்லியன் வாங்கிக் கொண்டு அணு ஆயுதத்தை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. நீங்கள் கூறுங்கள், தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் தேடுகிறார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது அதிகபட்ச அழுத்தம் ஏற்படுத்தினால் ஈரானை வணங்க வைக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதாவது ஈரான் CNN கூறுகிறது, ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அல்லது ஈரான் அரசு வீழ்ந்தால் அடுத்தது யார் அந்த இடத்தை நிரப்புவது என்று சொல்லி அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள். அதாவது அந்த இடத்தை நிரப்புவதற்கு சில சமயங்களில் அந்த ஈரான் புரட்சிகர படையினில் இருந்து அதிகாரிகள் வரலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த நாட்டில் ஏற்கனவே பல இனங்கள் இருப்பதால் அந்த நாட்டை கூறு போடக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. இப்ப ஈரான் வீழ்ச்சி அடையுமாக இருந்தால் அந்த நாட்டு, இப்ப உங்களுக்கு தெரியும், அந்த நாடு அதாவது இந்த எந்த நிபந்தனைகளுக்கு இணங்கினாலும் ஈரான் முடிவாகத்தான் இருக்கும். அகண்ட இஸ்ரேல் என்று சொல்கின்ற அந்த இஸ்ரேலின் நடவடிக்கை இப்போது சிரியாவின் கோலன் குன்று தாண்டி போய்கொண்டிருக்கிறது. அங்கால சோமாலிலாண்டுக்கு போனவர்கள் இனி ஈரானையும் கையகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தான் வருவார்கள். அவ்வாறான ஒரு நிலை என்று சொன்னால் மத்திய கிழக்கு முற்று முழுதாக ஒரு என்ன சொல்ல மிகப்பெரிய ஒரு நெருக்கடி மிகுந்ததாகத்தான் மாற்றம் அடையும். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தற்போது அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுமாக இருந்தால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா என்ன யோசிக்கிறது என்று சொன்னால், பொருளாதார ரீதியாக ஒரு அழிவை ஏற்படுத்தாது. இப்ப வெனிசுலாவில் செய்தது போல ஏதாவது ஒன்றை செய்வதற்குத்தான் அவர்கள் இந்த உளவு படையையும் திரட்டி கொண்டு நிற்கிறார்கள். ஏதாவது ஒன்றை, அதாவது இப்ப வெனிசுலாவை போல நாங்கள் எதிர்பார்க்க முடியாது கப்பல் போய் கைப்பற்றுவார்கள் என்று அவர்கள் ஒவ்வொரு திட்டம் அவர்கள் போட்டா அப்புறம்தான் தெரியும் அது இந்த திட்டத்திலே என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொன்றை செய்வார்கள். அண்மையில் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார் புதிய ஆயுதம் ஒன்றை வெனிசுலாவில் பயன்படுத்தியதாக. இப்போது டெலிகிராஃப் பத்திரிகை ஒன்றை கூறியிருக்கின்றது, அந்த புதிய ஆயுதம் என்பது நோர்வேயின் விஞ்ஞானிகள் தான் அதனை கண்டறிந்ததாகவும், அப்போது 2024ஆம் ஆண்டு உடனடியாக அமெரிக்கா அங்கு வந்ததாகவும், அவர்களிடமிருந்து அதனை பெற்றுக் கொண்டு சென்று தாங்கள் பரீட்சி அணுகுண்டை கொண்டு போய் ஜப்பானில் போட்டு பரீட்சித்தது போல அந்த ஆயுதத்தை தான் வெனிசுலாவில் பயன்படுத்தியதாகவும் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால் பொருளாதாரம் தான். கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரையிலுமான போருக்கு அமெரிக்கா 8 ட்ரில்லியன்களை செலவழித்திருக்கின்றது. இப்ப 2030ஆம் ஆண்டு அமெரிக்காண்ட வட்டி கட்டுற வீதம் வட்டி மட்டும் 2 ட்ரில்லியனாக உயரும் என்று கூறப்படுகின்றது. அப்ப நீண்ட ஒரு போரை அமெரிக்கா விரும்பவில்லை. ஏதாவது ஒரு வழியில் இந்த அரசை கவிழ்த்து விடுவதற்கான முயற்சியைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். நிறைவாக நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி ஈரானுக்குள் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? என்றால் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அமைதியாக புதிய புதிய நவீன ஆயுதங்களை தயாரித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமையை
பார்க்கிறீர்களா? உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்கள் கூறினீர்கள் விமானம் தாங்கி 3வது கப்பல் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றால் அப்படியான ஒரு திட்டம் களம் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உண்மைதான். என்னென்னு சொன்னால், இப்ப நீங்கள் வெனிசுலாவில் இடம்பெற்ற தாக்குதலை பார்த்தால் அது உண்மையில் போற்றத்தக்கது. படைத்துறை ரீதியாக அந்த தாக்குதல் பிரில்லியண்டான, அதாவது அதை பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாத்திலும் அது ஒரு சூப்பர். அப்ப அதை யாரும் குறை சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால், அந்த அவர் நிக்கோலஸ் மரடோவை கைது செய்வதற்கு ஒரு 6-7 மணி நேரங்களுக்கு முன்னர் தான் சீன அதிகாரிகள் அவரை சந்தித்து விட்டு வந்தார்கள். அவர்கள் சந்தித்தபடியத்தான் அவர் அந்த அரண்மனையில் தங்க வேண்டிய நிலையும் வந்தது, அல்லது அவர் எங்கிருந்தார் என்று தெரியாது. அப்போது புலனாய்வு தகவல்களை கூட இவர்களுக்கு பெற முடியவில்லை. இந்த வானெதிர்ப்பு ஏவுகணைகளை கூட அல்லது வானெதிர்ப்பு ரடார்களை கூட பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமையாகத்தான் இருந்தது. ஆனால் அதே நிலைமை தான் இப்ப நீங்கள் சொன்னது போல இப்ப ஆர்மேனியா அசர்பைசான் பகுதியில் ஒரு சிறப்பு படை இறக்கி இருக்கிறார்கள், டெல்டா படையினரை. அதே போல ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளத்திலும் டெல்டா படையினரை வைத்திருக்கிறார்கள். விமானம் தாங்கி கப்பல்கள் நிற்கின்றது. இந்த கப்பல்கள் உண்மையில் உங்களுக்கு தெரியும், அந்த வெனிசுலாவில் நின்றது போல சுத்தி நிற்கின்றது. ஆனால் இது ஒரு என்னென்னு சொல்றது, ஒரு எதிரியை குழப்புவது ஒரு திட்டம். போரில் எப்போதும் அப்படித்தான். கொண்டு போய் அந்த பக்கம் இறக்குவார்கள் போராளிகளை. முந்தி விடுதலை புலிகளுக்கும் இளைஞரான போரில் கூட கொண்டு போய் இன்னொரு களமுனையில் இறக்குவார்கள். ஆமி அங்க வாக்கைக்கு இன்னொரு களமுனையில் இருந்துதான் அடிபடும். அது வளமையாது, எந்த போரிலும் அது உண்மையான ஒன்று. ஆனால் இப்போது சீனா YLCD என்ற ரடார்களை கிட்டத்தட்ட F-25, F-35, F-22, F-35, V2 ரக விமானங்களை கண்காணிக்க கூடியதும், கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு அங்கால வைத்து விமானங்களை கண்டறியக்கூடியதும், 700 மைல்களுக்கு அங்கால வைத்து ஏவுகணைகளை தாக்கி அளிக்கக்கூடியதுமான ரடார்களை 7 ரடார்களை சீனா வழங்கி இருக்கின்றது. சீனாவின் உளவு கப்பலும் அங்குதான் நிற்கின்றது. அந்த கடலில் ஓஷின் நம்பர் 1 என்று சொல்றது. அதை அந்த கப்பல்கள் இருந்து, அதாவது வெனிசுலாவில் விட்ட தவறுகளை இதில் விடக்கூடாது என்பதில் உறுதியாக நிற்பது போலதான் தெரிகிறது. ஆனால் அமெரிக்காவிடம் என்ன திட்டம் இருக்கிறது என்பதுதான் இந்த களத்தை தீர்மானிக்கும். சுருக்கமா ஒரு கேள்வி, இப்பொழுது நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது வந்த ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் விமானம் தாங்கி கப்பல் வருகின்றது என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே 2 வந்துவிட்டது. அணு ஆயுதத்தை தாங்கக்கூடிய அந்த கப்பல் என்று சொல்லுகிறார்கள். தேவை வந்தால் அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்று நம்புகிறார். என்றால் இவ்வளவு தூரம் அவர்கள் செலவழிக்கிறார்கள் என்றால், நீங்கள் சொன்னீர்கள் மில்லியன் கணக்கில் அது கறந்து எடுக்கும் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் கடல் நிற்கும் பொழுது. அப்படி என்றால் சொல்வார்கள் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இதை முடித்து விடுவோம் என்று அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உண்மைதான். அணு ஆயுதத்தை அமெரிக்கா இலகுவாக பயன்படுத்தும். என்று சொன்னால் 2வது உலக போர் முடிவின் போது கூட அது தேவையில்லை. ஜப்பான் சரணடைகிற நிலைக்கு வந்த பிற்பாடு கூட உலகத்தை மிரட்டி, நான் தான் இந்த உலக போரை முடித்தேன் என்று காட்டுவதற்காக குண்டு அடிக்கப்பட்டதுதான் அந்த 2வது உலக போர் அணுகுண்டு. இப்பவும் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, அதை செய்வார்கள் என்று அவர்கள் இதையும் பார்ப்பதில்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், உக்ரைனுக்கு அமெரிக்கா இங்கு தாக்குதல் நடத்தினால், உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினாலோ அல்லது வேறு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கோ கதவுகளை திறந்து விட்டுவிடும். யார் முதலில் அணுகுண்டை பயன்படுத்துகிறார்கள் என்பதைத்தான் இப்போது உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. அணு ஆயுத உடன்பாடு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உடன்பாடு கூட காலவாதியாகிவிட்டது. ஆனால் அதை ரஷ்யா தாங்கள் தொடர விரும்புவதாக கூறியிருந்தாலும் அந்த உடன்பாடு கூட JD Vance கூறியிருக்கின்றார், அதை தாங்கள் புதுப்பிக்க போவதாக கூறியிருக்கின்றார். உண்மையில் அமெரிக்கா அதை பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவர்கள் அதை பயன்படுத்திவிட்டு அதற்கு இன்னொரு காரணத்தையும் கண்டுபிடிப்பார்கள். எதையும் பார்க்காது என்று சொன்னீர்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களை தட்டி கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? இதுதான் அந்த முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிலைமைகள் தொடர்பாக உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.